எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் பிறக்கப்பட்ட ஆணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம் மகர ராசி முதல் பாதத்தில் மிதுன லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. அப்படி பிறக்கப்பட்ட ஆணி மாதம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன் தருமா இல்லை பாதகமான பலனை தருமான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசி அதிபதி குரு பகவான். மீனராசிக்கு மட்டும் கிடையாதுங்க, மீனராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பகவான் தானுங்க. அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் சூரிய பகவானோட புதனுடன் இருக்கக்கூடிய அற்புதமான தருணம் தானுங்க இந்த ஆணி மாதம். அப்போது 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசியாதிபதியோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். 2 விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதியும் புதன் தானுங்க, அதுபோக சுபஸ்தானாதிபதியும் புதன் தான். அப்போது உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதி புதன் திருமணஸ்தானாதிபதி புதனுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம், உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணங்களால் வேலை வாய்ப்பில் இருக்கிற சிக்கல்கள் நீங்க போகுது, திருமண வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கிறது சகஜியம்தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மாதத்திலேயாவது என்னுடைய வேலையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாயிடாதா, இந்த மாதத்திலேயாவது என்னுடைய திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிடாதா, இந்த மாதிரி ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குது தானே செய்யுது. திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் குரு பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் 12வது பாவகம் ஐன சுகஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய சூழலால் 100% திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அதுபோக ஒரு சிலருக்கு திருமணம் நடந்துட்டு கருத்து வேறுபாடால் கணவன் மனைவிக்குள்ளார பலவிதமான சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, நிரந்தரமான பிரிவினைகள் ஆகிரட்டும், விவாகரத்து செய்துக்கிடலான்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கூட இந்த தருணங்களில் தங்களுடைய அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி விவாகரத்து செஞ்சுக்கிடாமல் மீண்டும் அருமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். ஏன்னா திருமணக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான தருணங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலால் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், காதலர்களுக்கு இடையிலேயே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாக போகுது. 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன், ஏன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னா 6வது பாவகத்துக்கு அதிபதி. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேனுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேனுங்க, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்திலேயோ அல்லது கோச்சார ரீதியாவோ 6வது பாவகத்துக்கு அதிபதி பலவீனமாக இருக்கக்கூடிய சூழலால் இந்த மாதிரி நடக்கும். ஆனால் மீனராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் மீன ராசிக்கு 4வது பாவகத்தில், ஏன்னா பொதுவாகவே இந்த ஆணி மாதம்னா இந்த சூரிய பகவான் மீன ராசிக்கு 4வது பாவகத்தில் தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலால் வர அல்லது பிறக்கப்பட்ட ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதுபோக வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கலைங்க, படித்த படிப்பு வேறு, செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை வேறு அப்படின்னா அந்த வேலையில் இருக்கிற சங்கடங்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள் இதெல்லாம் சரியாகும். 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி 3 தேதி ஆயிடுச்சுங்க. அப்போ 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார
மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக பலவிதமான தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த தடைகள் சரியாக போகுது. பொதுவாக இந்த பிரபஞ்சம் நம்ம போகிற பாதைக்குண்டான, அதாவது நம்ம போகிற வழி இதுதான் அப்படின்னு காட்டினா போதும், நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மீனராசியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு நிச்சயமாக 16ஆம் தேதிக்குள்ளார வரதான் போகுது. அதே மாதிரி 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன், 4வது பாவகத்துக்கு அதிபதி புதன், இருவரும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் நமக்கு ஏற்படுது. இந்த புதனாதித்ய யோகமாக இருக்கிறதுனால அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, அரசாங்க சலுகைகளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, நான் ஒரு 10 வருஷமாக நான் ஒரு இடத்துல குடியிருக்கிறேனுங்க, அது பட்டா இல்லாத இடம், நான் பட்டா வாங்குறதுக்காக, அதாவது இடத்துடைய குடியுரிமை வர்றதுக்காக, அதாவது என்னுடைய இடம் அது என் பேரில் வரணுன்றதுக்காக நான் 5 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, 10 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த தருணங்களில் மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. 1ஆம் தேதியிலிருந்து பொதுவாக எல்லா மாதத்துக்கும் 30 நாள் அல்லது 31 நாள் இப்படி தானங்க வரும் தமிழ் மாதத்தில். ஒரு மாதத்துக்கு மார்கழி மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 29 நாட்கள் இப்படியெல்லாம் இருக்குது தமிழ் மாதத்தில். 32 நாள் இருக்கக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆனி மாதம் தானுங்க. அப்போ இந்த ஆனி மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட 32ஆம் தேதி வரை மண் மனையில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரிப்படுத்துறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதாவதுங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அது சரியான முறையில் நாம் பயன்படுத்திக்கிட்டோம்னாவே போதுமானது. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த புதனும் சூரியனும், அந்த புதனாதித்ய யோகம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த புதனாதித்ய யோகம் நம்மளுடைய அந்த 7.5 சனி, ஏற்கனவே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு, ஜென்ம 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த 7.5 சனியால் இருக்கக்கூடிய அந்த 7.5 சனியுடைய தாக்கம் இந்த தருணங்களில் சரிப்படுத்தும். 4வது பாவகத்தில் குருவும் சூரியனும் புதனும், இந்த 3 கிரகங்களுடைய பார்வை தொழிலஸ்தானத்தில் படுது அப்படின்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் தொழிலஸ்தானத்தில் படும். பூர்வீக தொழிலில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி பார்க்கலாம். இருக்கிற தொழிலை விட்டுட்டு நான் வேறு தொழில் செஞ்சுக்கிறேனுங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பழக்கப்பட்ட குதிரையிலேயே இந்த நேரத்தில் நம்மளால் பயணிக்க முடியல அப்படின்னா பழக்கப்படாத குதிரையில் போய் நம்ம பயணிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. தெரிஞ்ச வேலையை நமக்கு நட்டமாக்குதுன்னா தெரியாத வேலையை செய்கிறது அது சாத்தியம் இல்லை. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, தெரிஞ்ச வேலையை விடவும் கூடாதுங்க, தெரியாத வேலையை தொடவும் கூடாது. இந்த நேர காலங்கள் சாதகமாக இருக்குது, நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 2ல் நமக்கு சுக்கிரன் இருக்காரே, 2வது பாவகத்தில் செல்வந்தன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், சுக்கிர பகவானுடைய வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. பொதுவாக தேவகுரு அப்படின்றவர் உங்களுடைய ராசிநாதன், அசுரகுருன்றவர் சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதியாக, அதாவது தகரிய ஸ்தானாதிபதியாக வராரு. தகரிய காரகன் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போது தகரிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகன் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே இடத்த குரு பகவானுடைய பார்வைப்படுது. அப்போது தேவகுருவுடைய பார்வையும் குரு பகவான், அதாவது குரு பகவான் தேவகுரு, அசுரகுருன்றவர் சுக்கிர பகவான், தேவகுரு அசுரகுரு, இந்த 2 பேருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் படும். இதனால் மன அழுத்தம் சரியாகிறது, கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது, உயிர் கண்டம் பயமாக இருக்குதுங்க, என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அந்த உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரமும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கெண்டங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான மிக சிறந்த நேரமாக இந்த நேரம் இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அது எப்படி சார், கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுதா? சத்தியமாக மீனராசியில் பிறந்தவங்க அப்படி நினைக்க மாட்டீங்க. கூரையை பிச்சுட்டு கொட்டணும் அப்படின்னாலும் நினைக்கவே மாட்டீங்க. நான் உழைக்கிறேங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு மட்டும் வந்தால் போதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசியில் இருக்கக்கூடியவங்க. இப்போ இந்த நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அது எந்த வகையிலான இருக்கலாம். நீங்கள் சேரில் ஒரு 10 ரூபா போட்டிருப்பீங்க, இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் ஏறலாம்,
இல்லை ஒரு லாட்ரி வாங்கினாலும் ஒரு 10 ரூபாய் அடிக்கலாம், இல்லை இதுக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கிறீங்க, இந்த நேரத்துக்கு நல்ல ரேட்டுக்கு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். எந்த நேரத்தில் ஏற்படும் அது மெயினாக தெரிஞ்சுக்கிடணும். இல்லை, உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சாரத்தில் ஏறும் பொழுது, சார் ராகு பகவானுடைய சாரத்தில் எப்போ சார் ஏறார் அப்படின்னா, சரியாக பார்த்திங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுடைய சாரத்தில் வர்றாரு. ராகு நம்ம ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கார். ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டு, என்ன அப்படின்னா சுபகிரகங்கள் அப்படின்றது தனி, அசுப கிரகங்கள் அப்படின்றது தனி. பாவகிரகங்கள் சொல்லுவாங்க, அசுப கிரகங்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். சுபகிரகங்கள் 9 கிரகங்களில் சுபகிரகங்கள் முதல்ல குரு பகவான், அதன் பிறகு சந்திர பகவான், அதன் பிறகு புதனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுக்கிர பகவான். இந்த 4 கிரகங்கள் மட்டும்தானுங்க சுபகிரகங்கள். இதே அசுப கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து சனியிலிருந்து ராகு கேது செவ்வாய், இந்த 5 கிரகங்கள் பார்த்திங்கன்னா அசுப கிரகங்கள். சூரியனாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், அதே மாதிரி ராகு கேது செவ்வாய், இவங்கெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது தான் நமக்கு முழுமையான பலன் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு ராகுடைய சாரத்தில் சூரியன் வராரு. சூரியன் 6க்குடைய கிரகம், 4வது பாவகத்தில் வராரு. 4வது பாவகத்தில் வரக்கூடிய அந்த சூரியனுக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு சாரம் கொடுப்பார். அப்போ நமக்கு அது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், வேலை வாய்ப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைய வைக்கும். இந்த நாளுக்காக தான் சார் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இந்த நேர காலங்கள் இருக்கும். முயற்சி பண்ணுங்க. நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தானுங்க ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வரப்போகுது. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இது பயனுள்ள ஒரு நேர காலங்களாக இருக்கும். இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.